விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சொல்லு சிபி, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி? இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாளா இருக்க போகுது. ஓகே. ட்ரம்ப் அதிபரா வரதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்றப்ப நான் வந்தேன்னா உலகம் முழுக்க வாரம் நிப்பாட்டிடுவேன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. ஜனவரியில பதவி ஏத்த உடனே அவர் ஒரு டாரிஃப் வார்னு உருவாக்கி கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஏப்ரலுக்கு அப்புறம் பூமுகத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பா 26% நமக்கு போட்டிருந்தாரு ஏப்ரல்ல. 1% ஆடி தள்ளுபடியா குறைச்சு 25 போட்டாரு. திரும்பி 25% போட்டிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறாரு நமக்கு தெரியல. இதுல நமக்கு எவ்வளவு பாதிப்பு, நம்ம முதலீட்டாளருக்கு எவ்வளவு பாதிப்பு, நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பாதிப்பு, இல்ல அவங்களுக்கும் பாதிப்பா, இதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட கேட்க போறோம் இன்னைக்கு? நமக்கு தான் 2 ஹீரோ இருக்காங்கல்ல. IPS ஃபினான்ஸ் உடைய ஹீரோ நாகப்பன் சார், கண்டிப்பா ஓப்பனிங் பில்லுடைய ஹீரோ ரிஜித் தாமஸ் சார், 2 பேரும் நம்ம கூட வந்திருக்காங்க. நேயர்களுக்கு இருக்க கேள்விகள், நமக்கு இருக்க கேள்விகள் எல்லாத்தையும் சார்கிட்ட பேசலாம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சார், டொனால்ட் ட்ரம்ப் நம்ம எக்கானமி டெட் எக்கானமின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறப்ப நமக்கே கோபமா வருது. பொலிட்டிக்கல் தப்பா நினைச்சுக்க வேணாம். பிரதமர் மோடி அமைதியாவே இருக்காரு சார். அது என்ன ஒரு பொலிட்டிக்கல் மூவா, இல்ல ஒரு நெகோசியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பேச வேணாம், கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஒரு படத்துல வடிவேலு சும்மா உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நீங்க அரசியல் சொன்ன மாதிரி நான் சினிமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஒரு சின்ன பையன் அவரை வம்புகளுமா போவாதான்னு பக்கத்துல இருக்க ஒரு சொல்லுவாரு, இல்லன்னு போவாரு. கடைசியில கிட்னியை கழட்டிட்டு விட்டுருவான். அது மாதிரி சில சமயம் சில பேர் நம்மளை தொந்தரவு பண்றப்ப, டிஸ்டர்ப் பண்றப்ப அதை கொஞ்சம் கவனமா கையாளணும். நம்மளும் அதுக்கு இணையா நம்ம கோதால இறங்கினோம்னா நம்ம ப்ராப்ளத்துல மாட்டிக்குவோம். அப்படித்தான் இந்தியா இந்த பிரச்சனையை இப்போதைக்கு கையாளுகிறதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். போக போகதான் அது நம்ம நம்புறது நம்பிய உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் எல்லாருமே அரசியல்வாதியா பாக்குறாங்க. பட் அவர் ஒரு வியாபாரியா தான் பாக்குறாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன், அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அப்படின்னா அவங்க பாத்துங்க, என்ன எல்லாத்தையும் பாதி விலைக்கு கேட்டு அப்படியே அவரை எல்லாமே விற்கிறதா இருந்தால் டபுளா சொல்லணும், வாங்குறதா இருந்தால் பாதியா சொல்லணும், இப்படி அப்புறம் நெகோசியேஷன் பண்ணணும். இது பழக்கம். எல்லாத்தையுமே பேரம் பேசி பழகுன ஒரு நபர் அவர் வாழ்க்கையில. ஸோ அதனால அவர் அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனையை அவர் அணுகிறாரு, கையாளுறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இது நம்ம ஒரு பொருளாதார ரீதியால சிந்திக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அவரை பொறுத்த வரைக்கும் தனி நபரா. உங்களுடைய கருத்து சார்? இதுல அமைதி காக்கிறது தான் பெட்டர். அவரை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம எதுவும் பெருசா செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உலகத்துல பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படிச்சாலே தெரிஞ்சிடும். அது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமாக இருக்கட்டும், IMF ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த எக்கானமி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது, எது தவிர்த்து வருதுன்றது அந்த ரிப்போர்ட் படித்தா தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம இதில் கூச்சல் பண்ணி அவர் சொல்லிட்டு போகிறாரு, சொல்லிட்டு போட்டோமே, தட் எக்ஸ்போசஸ் ஹிஸ் இக்னரன்ஸ் தானே தருவ. நம்ம அதில் ஜஸ்டிஃபை பண்ணி அதில் போய் வரி பண்ணி பிரச்சனை பண்ண வேண்டாம். சென்சிபிள், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போக வேண்டியதுதான். இதுக்கு பின்னால் போய் நம்ம கத்திட்டு மல்லு கட்டி அங்கே நிற்க வேண்டான்றது தான் ப்ராபப்ளி த ரைட் அப்ரோச். கரெக்ட். இந்த அமைதிக்கு பின்னாடி சார், ராகுல் காந்தி ரீசெண்டாக பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் சார். ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்தின் மீதான முறைகேடு, அந்த விவகாரம் இன்னும் அந்த கேஸ் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அதன் காரணமாகத்தான் மோடி ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி அவர் ஒரு காட்டமா பேசியிருந்தாரு பிரஸ் முன்னாடி. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? இன்னும் நிலுவையில் இருக்கா அந்த ஹிண்டன்பர்க் முறைகேடு விவகாரம்? நிறைய ஃபேக்ட்ஸை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த டேரிஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல், அப்புறம் ஏப்ரல் 14, மே 3, பல டேட்ஸ் அப்புறம் ஆகஸ்ட், ஜூலை 9ன்னு அப்புறம் அதில் ஆகஸ்ட் 1ன்னு 1 இல்லை 7 ஆகி இப்போ 27ன்னு அடுத்து இந்த 50க்குன்னு இப்படி. அது மாதிரி தான் இங்கேயும் இது இப்போதைக்கு கேஸ் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்மிங் பேக் டு தட், அந்த மாதிரியான ஒரு சூழலுக்காகலாம் ஒரு நாட்டை பேசக்கூடிய ஒரு சூழலில் போகணும்லாம் நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கல. அப்படி அந்த மாதிரியான ஒரு மிரட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, வேறு பல விஷயங்கள் செய்யலாம். இதுக்காகலாம் செய்யணுங்கிறது நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் அதற்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா அவர் கொடுத்தாருன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம நம்புவோம். அல்லது ஊடகங்கள் நீங்களாம் இருக்கீங்க, நிச்சயம் வெளிக்கொணர்வு. இப்போ பாஃபர்ஸ் கேஸ் இருக்கு. பாஃபர்ஸ் கேஸ் வந்த பொழுது குருமூர்த்தி தினசரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அதை பற்றியான தரவுகளை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். ப்ரூஃப் அடுத்தடுத்து அடுக்கு மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள், அதுக்குள்ள நிரூபணங்கள், ப்ரூஃப் எல்லாரும் ஹிந்துலையும் வந்தது, இதுலையும் வந்தது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான சாலிட் எவிடன்ஸ், சாலிட் ப்ரூஃப் இதில் மேற்கொண்டு அவர்கள் கொடுத்தாங்கன்னா, இதனால தான் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அடுத்து பேசலாம். நம்ம இல்லைன்னா அது அரசியல் எப்போதுமே அது சகஜமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இப்போ ட்ரம்ப் சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சார். இதுக்கு முன்னாடி தலைவர்கள் இந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா?
இந்த வர்த்தகத்தை வச்சு ஒரு வாரம் நடத்தி வரலாற்றில் சார். இது வந்து இட்ஸ் an old story. It has happened before. 1930 ஸ்மூத் ஹாலி ஆக்ட்னு இருக்குது. இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் தி டேரிஃப் சீசன். அப்போது ஐ திங்க் பிரசிடென்ட் ஹெர்பர்ட் ஹூவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். 4 வருஷம் ட்ரை பண்ணாங்க. பட் எவ்ரி திங் வென் ஃபார் அ டாஸ். அது வந்து ரொம்ப கேவலமாக போச்சு. எக்கானமி, ட்ரேடு, வர்த்தகம் எல்லாமே குறைஞ்சிருந்தா. பட் அது வந்து 1930s, வந்து ஒரு 100 years பின்னால் இருக்கக்கூடிய கதை. 1980s வந்து ஜப்பானுக்கு எதிராக இந்த குடைச்சல் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். டேரிஃப்ன்றது வரல, பட் குடைச்சல். ஏன்னா 1980s வந்து ஜப்பான் வந்து மிக வேகமாக வளர்கின்ற ஒரு எக்கானமி. அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், பிக் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து அப்போது ஜப்பான் தான். சைனாலாம் அந்த நத்திங் அட் தட் டைம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டாமினேஷன். ஏன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி அமெரிக்கா வந்து ரொம்ப கிங்காக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி அது எப்போவுமே. அது ஸோ அதில் வந்து பெரிய அளவில் குடைச்சல் கொடுத்த நாடு. இந்த த்ரெட் பண்ணுறது, இது பண்ணுறது, டேரிஃப் கொண்டு வர்றது, ஸ்ட்ரிக்சர்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே 80s பார்த்தோம். அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து பெரிய அளவில் பார்க்கல. அதுக்கப்புறம் டேரிஃப் அப்படின்றது இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஃபெயில்டு மாடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் திருப்பியும் அதை கொண்டு வந்து 2018 சைனாக்கு எகென்ஸ்டாக இதே ட்ரம்ப் வந்து முதல் முறையாக பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணார். பட் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியல. தேர் வாஸ் நோ டேமேஜ் அட் ஆல். அது ஒரு சாம்பிள் மாதிரி ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் இட் டிட் நாட் ஒர்க். அதுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ வந்து அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேறு நமக்கு விளையாட்டு பொம்மையாக அது வந்து ஆல் அவுட் இம்பேக்ட் வந்து கொடுக்கணும்னு நினச்சி தான் இப்போது 200 மேற்பட்ட நாடுகளுக்கு மேலே ஏதோ சம் ஃபார்ம் ஆஃப் டேரிஃப் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒர்க்கிங் மாடலாக ப்ரூஃப் வந்து கிடையாது. நீங்கள் எந்த ஒரு எக்கனாமிக் தியரி இல்லை பிரின்சிபலாக படித்தாலுமே திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் மாடல். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஃப்ரீ ட்ரேட் உலகம் இருக்கும்பொழுது நம்ம போய் டேரிஃபை வைக்கிறது இட் ஹர்ட்ஸ் யுவர் ஓன் எக்கானமி மோர் டைமே மிரட்டி பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சார், நீங்கள் ஜப்பானை சொன்னீங்கல்ல சார், இப்போ என்னன்னா இந்தியா வந்து 3வது உலக பொருளாதார நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பிரதமர் மோடிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ட்ரம்ப்புக்கு இந்தியாவை பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டி வருதா, நம்மளோட தாண்டி போயிடுவாங்கன்னு ஒரு வளர்ச்சியை பார்த்து ஒரு பயம் ஏதாவது இருக்கா? அதனால ஏதாவது இப்படி பண்றாரா? இந்த கேள்வி கூட இன்னொரு கேள்வியை நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன் சார். பிரிக்ஸ் நாடுகள் வந்து G7 நாடுகளை விட மிக வேகமாக வளருது. அதனாலதான் வந்து ட்ரம்ப்போட நடவடிக்கைகள்லாம் இப்படி இருக்குன்னு கூட சொல்லப்படுது சார். அப்படியா? அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்பட்டு ஒரு நாடு நடக்கும்னா தன்னுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய இதுக்கு இது பண்ணலாம். அதுக்கு இது ஒருவேளை தடைக்கல்லா இருக்கும், இது ஒரு இடைஞ்சலா இருக்கும்னா அதற்கான இடைஞ்சல்களை அவங்க பண்ணலாமே தவிர அடுத்தவங்க வளரக்கூடாதுன்னோ அல்லது வளர்றது தடுக்கணும்னு யாரும் பண்ணுவாங்கன்னு நான் நம்பல. இந்த வளர்ச்சியினால அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அது பண்ணலாம். பட் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இந்த வளர்ச்சினால அவங்களுக்கும் நல்லதுதான் பொதுவாக பல விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால நான் அந்த மாதிரி நான் பார்க்கல. என்ன இது வந்து அவருடைய சார் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு கொள்கையினுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் முன்பு பதவியில் இருந்த பொழுதே 2019 வந்து GSPன்னு ஒன்று இருந்தது, ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஃபார் சர்டன் கண்ட்ரிஸ். அதை ரிமூவ் பண்ணார். அதில் இந்தியாவும் இருந்தது. இந்தியாவுக்கும் சில சலுகைகள், சில ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸு, சில விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணார். ஸோ ஏன்னா அமெரிக்காவை அண்டி இந்த நாடுகள் பிடிக்கின்றன, எங்களை நம்பி எங்களை உறிஞ்சுகின்றன, அல்லது எங்களை வச்சு அவங்க ஆதாயம் அடைகிறார்கள், நாங்கள் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது ரொம்ப நாளாக அவருடைய ஒரு பப்ளிக் பாலிசி ஸ்டேட்மெண்ட். அதை ரிமூவ் பண்ணணும் டேரிஃப் மூலமாகவோ அல்லது வேறு மூலமாகவோ அப்படிங்கிறது அவருடையது. அதை தான் அவர் பண்ணியிருக்கார். ஓகே, இன்செக்யூரிட்டி எதுவும் இல்லை இந்தியாவை பார்த்து? ஐ டோன்ட் திங்க் இன்செக்யூரிட்டிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இருக்கா இல்லைன்னு தெரியாது. பட் அமெரிக்காங்கிற நாடுக்கு நிச்சயமா ஐ டோன்ட் திங்க் அது இருக்காது. இல்லை, அந்த கம்பேரிசனை வாட் இஸ் சேயிங் இஸ் கரெக்ட். கம்பேரிசனாக கிடையாது. இல்லை, நம்ம வந்து 4 trillion, அது வந்து $28 trillion. எங்கே கம்பேரிசனாக கிடையாது. எத்தனை நீ 0 டேரிஃப் கொடுத்தாலும் இல்லை 100% டேரிஃப் வச்சு ஃப்ரீயாக விட்டாலுமே வி வில் நாட் ரீச். உடனடியாக அங்கே போய் செல்ல போகிறது இல்லை. இட்ஸ் லாங் வே. ஸோ அந்த ரீதியில் ஒரு இன்செக்யூரிட்டி வரணுன்றது அவசியம் கிடையாது. சார், டெட் எக்கானமின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை சார். இந்தியாவை பார்த்து அமெரிக்க அதிபர் சொல்றது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட தற்போதைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு? பொருளாதார விமர்சகராக அவங்க கிட்ட கேட்குறேன், சொல்லுங்க. இல்லை, அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து ஒரு டிட் ஃபார் டேட் மாதிரி இந்த ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது நம்ம வந்து அவர் வந்து வேறு சில நாடுகளுடைய அதிபர்களை பற்றியே அவர் அப்படித்தான் சொல்றாரு. அவரெல்லாம் என் காலடியில் கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப மரியாதையா சொல்றேன் காலடின்னு. அவர் சொன்னது வேற. நம்ம ஒரு பொது வெளியில சொல்ல முடியாத வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் ஒரு நாட்டினுடைய அதிபரா. பட் அப்படி அதனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் growthல இருந்தது கோவிடுக்கு அப்புறம். அது இப்போ வந்து ஒரு ஒரு தேக்க நிலை அல்லது மந்த நிலைன்னு சொல்லலாம். ஒரு சைட்வேஸ் மூவ் growth இருக்கு. growth எல்லாம் இல்லாமலாம் இல்லை. நம்ம ஜூன் மாதத்திற்கான IAP நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. 1.5% வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு, மெட்டப்பட ஆரம்பிச்சிருக்கு. GST கலெக்ஷன் ரொம்ப மிக்சட் பேக்காக இருக்குது. GST கலெக்ஷன் பார்த்தா ஏறி இருக்கதா உங்களுக்கு வரும் கிராஸ் லெவலில். பட் நெட் லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, பெரிய மாற்றம் இல்லை.
அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து 10th ஆகஸ்ட் வெளியிட்ட புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் செலுத்திய டைரக்ட் டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இண்டிவிஜுவல் செலுத்தினது கொஞ்சம், அதாவது நான் கார்பரேட்ஸ்னு சொல்லணும், இண்டிவிஜுவல்ஸில் நான் கார்பரேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டாக கூடி இருக்கு. அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லக்கூடிய எஸ்டிடி அது கொஞ்சம் கூடி இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கிராஸ் லெவலில் 3% 3% ஏறி இருக்கு இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன். ஆனால் நெட்டில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்புறம் போன வருஷம் எக்ஸஸாக கொடுத்த ரீஃபண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ரொம்ப குறைவு. ஓகே, மைனஸ் போயிடும், அந்த 1% அந்த மாதிரி இருக்குது. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, அது ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரியுது. குறிப்பாக கார்பரேட்ஸ் கட்டுறது குறைஞ்சிருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ தட் இட் செல்ஃப் ஷோஸ் தட் தெர் இஸ் ஒரு ஸ்டாக்னன்ட் இருக்குது. குவார்டர்லி Q1 ரிப்போர்ட்ஸ் பாருங்கள், எந்த ரிசல்ட்ஸுமே வந்து இப்போ இன்னைக்கு டைட்டன் அந்த மாதிரி 1-2 தவிர சிக்னிஃபிகண்ட்டாக பெரிய ப்ராஃபிட் கொடுத்த நிறுவனங்கள்ங்கிறது எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் பெரிய லாஸுங்கிறதும் சில 1-2 நிறுவனம் தவிர இல்லை. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது என்னென்னா, எந்த பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ரொம்ப பிரமாதமாக இல்லை, அது ரொம்ப மோசமாகவும் இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பாசிங் ஃபேஸாக இருக்குது. ஒரு பெரிய கோவிடுக்கு பிறகு ஒரு வளர்ச்சி, ஒரு தொடர்ந்து நம்ம தேக்க நிலை இருக்கும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு வளர்ச்சி இருந்ததை பார்த்தோம் அடுத்த ஓரிரு ஆண்டுகள். அதற்கு பிறகு இப்போ ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான், ஆனால் நிச்சயமாக நம்ம மோசமாக இருக்கோம் அல்லது ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், நம்முடைய பொருளாதாரம் மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அன்றாடம் பிழைப்பு நடத்துகிறவங்க, ஒரு தொழிலாளிகள் அல்லது அவங்களுக்கு விவசாயிகள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய இது வேற மாதிரி இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் சொன்னது பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது, வளர்ச்சி குறைவாக இருக்கிறது ஆனால் பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது. வளர்ச்சி குறைவாக இருக்குது ஆனால் பொருளாதாரம் வலுவாக இருக்குது. அதனுடைய பலன் யாருக்கு போய் சேருதுங்கிறது வேற விஷயம், அது தனி விவாதம். அதுக்கு நம்ம அது வந்து பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் போகுதா, அதுக்கு அடுத்த லெவலில் போகுதா, அதுக்கு அடுத்து கீழே போகுதா, அது அதனுடைய ட்ரிக்கிள் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது அது வேற டாபிக். எதிர்கட்சிகள் 2 ஏக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க சார். நோ கமெண்ட்ஸ். நீங்களும் ரொம்ப திரும்ப திரும்ப இழுக்க பாக்குறீங்க. அதுக்கும் ப்ரூஃப் இருந்தா தாங்க, அது ப்ரூஃப் இருந்தா கொடுக்க டிஸ்க்ளோஸ் பண்ணி. இல்ல, எதிர்கட்சிகள் சொல்றாங்க சார், அத சொல்றேன் சார். அது அன்ப்ரூவ்ட் ஸ்டேட்மென்ட், அன்ப்ரூவ்ட் ஸ்டேட்மென்ட். இன்னொன்னு என்னன்னா, இந்த 50% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. என்னென்ன துறைகள்ல சார் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கும், எந்தெந்த துறைகள்ல கம்மியான பாதிப்பு இருக்கும்? பாதிப்புன்றது இஸ் a big word. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு எதனால் வருதுன்னா, நமக்கு சிம்பிளாக நம்பர் சொல்லிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்பிளே பண்ணுறத விட ஐ திங்க் நம்பர்ஸ் ஆர் ஈஸி. நம்ம வந்து யூஎஸ் கூட ட்ரேட் பண்ணுறதுன்றது $212 billion கடந்த வருஷம். $212 billion, ரைட்? இது வந்து 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட், இன்னும் வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் தான் இந்த டேரிஃப் பாதிப்பு வரும். சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ன்றது 40% கிட்ட, ஆல்மோஸ்ட் $45 billion வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து பாதிப்பே வரப்போகிறது இல்லை, அதாவது ஐடி சர்வீசஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதில் வந்து டேரிஃபே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய $130 billion தான் இப்போ இந்த டேரிஃப் வரப்போகுது. அதில் பெரிய அளவில் 3 செக்மெண்ட் நான் சொல்கிறேன் குறிப்பிடத்தக்கது. ஒன்று வந்து என்ஜினியரிங் அண்ட் மிஷின் பார்ட்ஸ், இன்னும் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், மூணாவது வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இதில் ஹையஸ்ட் இம்பேக்ட் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. $2.5 billion ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கடந்த வருஷம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஜெம் அண்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ வந்து நமக்கு 40% தாண்டி 39 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹியூஜ். அது வந்து ஒரு டேமேஜ் தரலாம், அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் வருது. இரண்டாவது வந்து மெஷின் என்ஜினியரிங் அண்ட் மிஷின் பார்ட்ஸ், $1.5 billion. ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. மூன்றாவது பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடியது வந்து அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, தட் இஸ் அபவுட் $2 billion. ஸோ இதுதான் இங்கே மெயின். மீதி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, $1 million. பட் இதே சமயத்தில் நீங்கள், நான் சர்வீசஸ் சொன்னேன் இல்லையா, அதில் இப்போ இந்த பிரச்சனை, இந்த டேரிஃப் எதனால் வருது, அமெரிக்காவுக்கு வந்து நம்மக்கிட்ட டெஃபிசிட் இருக்குது இன் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். பட் சர்வீசஸ் சைடில் சர்ப்ளஸ் இருக்குது. $112 million வந்து அமெரிக்காவுக்கு சர்ப்ளஸ் இருக்குது. இதை பற்றி அவர் பேச மாட்டார், அதை கண்டுக்கவும் மாட்டார், அதை ஒரு வார்த்தை சொல்லக்கூட மாட்டார். பட் இதுதான் புள்ளி விவரம். அங்கே சர்ப்ளஸ் இருக்குது, இங்கே டெஃபிசிட் இருக்குது. இந்த டெஃபிசிட் சரி கட்டுறதுக்கு தான் 25+25 போட்டிருக்காரு. ஸோ இந்த செக்மெண்ட் வைஸ் இந்த ஓவரால் பிக்சர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த செக்மெண்ட்ன்றது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நிறைய துறைகள் சார்ந்து சார் சொன்னார் சார், உங்களுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பழக்கம் இருக்கு. இது வந்து ரொம்ப டைரக்டா இண்டஸ்ட்ரீஸை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் டேரிஃப் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்றாங்க சார், நீங்க நிறைய பேர் பேசியிருப்பீங்க, அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு? இல்லை, நீங்களும் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க.
சொல்லுங்க, யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இன்னைக்கு நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கு, எங்க தொழிலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா நிஜமாவே பாதிக்கப்பட்ட துறை, குறிப்பாக ஃபோர்ஜிங்ல ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் பண்றவங்க, ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க இப்போ சில பேர் எனக்கு தெரியும். அது மாதிரி அவங்களோட பேசும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, அவங்களால எவ்வளோ முடியுமோ ஸ்பீடப் பண்ணி அட்வான்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணலான்லாம் முதல்ல ட்ரை பண்ணலாமான்லாம் யோசனை இருந்திருக்கு. பட் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அந்த செக்ஷன் 232 முன்னாலே வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க ஒன்றுமே பண்ண முடியல, தடுமாறுறாங்க. பையர் வந்து டியூட்டி கூடிருச்சு, அதனால நீ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறான். இவங்களே ஆல்ரெடி தின் மார்ஜினில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய மார்ஜின்ஸ் கிடையாது இந்த செக்டாரில். ஏன்னா அது கன்வர்ஷன் மாதிரி தான், அதனால இவங்களுக்கு பெரிய இது இல்லை. அப்போ தடுமாறுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த நல்ல வேலைக்கு இந்த 50 வந்து அதில் அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். அந்த 232 இருக்கிறதுனால அது அப்ளிகபிள் ஆகாது. ஆணுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த 25ங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 15% வருதுன்னா அது அவங்களுடைய லாபத்தில் ஒரு பகுதியை சாப்பிடுது, பையர் ஒரு பகுதியை அப்சர்வ் பண்ணிக்க ரெடியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். ப்ராபப்ளி கவர்மெண்ட் ஹேஸ் டு இன்டர்வியூன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்கெல்லாம் கூட மனு கொடுத்துருக்காங்க. வந்து இந்த கேப் ஒரு 5-7% வந்து எங்களுக்கு வந்து டியூட்டி ட்ராபேக்கை கொடுத்து காம்பன்சேட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் தற்காலிகமாவது அதை பண்ணணும் அரசாங்கம்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பாதிப்பு நிச்சயமாக இருக்குது. இது தொடர்ந்து சில மாதங்கள் தான் தாக்கு பிடிப்பாங்க, கொஞ்ச நாள். அதற்கு பிறகு இது பெர்மனெண்ட்டாக இருக்க போகுது அல்லதுன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த இதனுடைய ஸ்ட்ரக்சரே மாறும். வேறு சந்தைகளை தேடி போகணும் அல்லது வேறு ப்ராடக்ட் பண்ணணும், அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே இருக்கா இல்லையா அந்த யூனிட்ஸ்லன்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய சிக்கல்களை இது வந்து வரும். அதனால ரொம்ப வெரி கன்சர்ன்டு தேர். நீங்கள் இந்த கால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் இந்த குவார்ட்டர் முடிந்த உடனே இப்போ முடிவுகள்லாம் வந்திருக்கு இல்லையா, நிறைய இந்த துறை சார்ந்த டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், சார் சொன்ன அந்த துறைகள் எல்லாமே அந்த கம்பெனிஸ்னுடைய கால்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். கான்ஃபரன்ஸ் காலோட டிரான்ஸ்கிரிப்டையோ ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோ ஒரு கன்சர்னோடு இருக்காங்க. ஏன்னா இதை நம்பி இனிமேல் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் போக முடியாது. ஏற்கனவே போட்ட எக்ஸ்பான்ஷனுக்கு நிறைய பாரோ பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் எம்ப்ளாயி காஸ்ட் இருக்குது, அப்போ அவங்கள வேலையை விட்டு நிறுத்தினா அதில் என்ன பிரச்சனை வருங்கிறது இன்னொரு பக்கம் சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் சர்டன்லி a வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. சார் ஜஸ்ட் டு ஃபாலோ அப் வாட் இஸ் ரியல் டைம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிங்களே, அதனால் பேர்ல் குளோபல்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து பெரிய அளவில் டெக்ஸ்டைல்ஸ், யூஎஸ் தான் அவங்களோட ப்ரைமரி மார்க்கெட். இன்றைக்கு காலை வந்து ஐ திங்க் இந்த டேரிஃப் இம்ப்ளை ஆனோடனே பேர்ல் குளோபல்ஸ் மேனேஜிங் டைரக்டர் காட் அ கால் அவனோட மெயின் பையர்ஸ் யூஎஸ்லேருந்து, நீ ஒன்று இது வந்து வேறு யூனிட்ஸுக்கு மாற்று. அவருக்கு வந்து 17 யூனிட் வேறு கண்ட்ரியில் இருக்குது, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து. ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து நீ அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடு. இனிமேல் இந்தியாவுக்கு வந்து இந்த ஆர்டர் வராது till the tariff is resolved. ஸோ டெக்ஸ்டைல் ஆல்ரெடி இது வந்து பேர்ல் குளோபல் மாதிரி இருக்கக்கூடிய மெகா சைஸ் எக்ஸ்போர்ட்டர். அப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய நிட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி இருப்பான்றது பாருங்க. மல்டிபிள் பிளான்ஸ் எல்லாம் இருக்காது அவங்களுக்கு. ஒன்று. இரண்டாவது டைட்டன், another giant. சார் கூட சொன்ன நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அவரோட எம்டி இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, ரிசல்ட் சமயத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, எங்களோட ஜெம் அண்ட் ஜுவல்லரி நிறைய யூஎஸ்ஏ எக்ஸ்போர்ட் ஆனது எத்தியோப்பியாவுக்கு மாத்திரம். ஏன்னா 10% தான் டேரிஃப் அங்கே. ஸோ தட் ஆஃப்செட்ஸ். ஏன்னா ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். இப்போ கோல்டு ப்ரைஸாக இருக்கட்டும், ஜெம்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ள விலையே அதிகமான ப்ராடக்ட் தானே. ஸோ அது வந்து அங்கே மாத்திரம். மூணாவது வந்து அப்பேரல். மூணாவது எக்ஸாம்பிள் நான் சொல்ல, ரேமண்ட், எஸ்டாப்ளிஷ்ட் ரீட்டைல் பிளேயர். அவர் வந்து எத்தியோப்பியாவுக்கு போகிறாரு. டைட்டன் இஸ் கோயிங் டு UAE ஃபார் மேனுஃபேக்சர். ஸோ இந்த பேஸை ஷிஃப்ட் பண்ணுறது எதனால, டேரிஃப் வந்து அந்த நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. ஆமாம், நமக்கு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து மாட்டிக்கும். அது வந்து டபுள் பெனால்ட்டி ஆகிடும். 50க்கு வந்து 100% ஆகிடும். அதாவது இங்கேருந்து பண்ணி நீங்கள் கம்போடியா வழியாக நீங்கள் யூஎஸ் அமிச்சிங்கன்னா அது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சார்ஜ் ஆகிடும். தட் பிகம்ஸ் டபுள் டியூட்டி அகேன். ஸோ அதனால ரேமண்ட் ஷிஃப்டிங் டு எத்தியோப்பியா. அவருக்கு அங்கே பிளான்ட் இருக்குது, 10% தான். ஸோ அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ் கொடுக்குறாரு. டைட்டன் வந்து UAEக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த மாதிரி இது வந்து நீ உடனடியாக மாற்றுன்றாரு. இல்லை இந்தியாவுக்கு வந்து ஆர்டர் தரமாட்டோம், நீ மற்ற 17 பிளான்ட் தாய்லாந்து, கம்போடியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க பிளான்ஸ் தெர் இஸ் அ டைரக்ட் இம்பேக்ட். இந்த பெரிய அளவில் பிளேயர்ஸ் ரேமண்ட், டைட்டன்லாம் சின்ன பிளேயர் கிடையாது. அப்போது நிட்வேர் கம்பெனிஸ் அண்ட் அப்பேரல் திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஹப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்புன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பூருக்கான பேரே பார்த்தீங்கன்னா டாலர் சிட்டி. ஸோ டாலர் அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து திருப்பூருக்கு தான் போகுது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் குறிப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பெரிதளவு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது அவங்களுடைய ஷிஃப்ட்டை இப்போ என்னவா இருக்கும்? வேறு சந்தையை தேடி போவாங்களா? எப்படி சார் இருக்கும்? ஐ திங்க் தட் இஸ் தி ஆன்சர் இல்லையா? அதுதான் ஒரே வழி. கன்சாலிடேஷன் நடக்கும். கன்சாலிடேஷன் ஆகும். ஸோ சிறு சிறு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அப்போ கூட்டு முயற்சியாக பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஒன்லி வே. நம்ம எப்படி இருந்தாலும் சர்வைவ் ஆகிடுவோம். அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இது ஒரு பக்கம் ஒரு சின்ன இது இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது இந்த தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ இதுதான் ஒரு புஷ் டு எ கார்னர், அதுக்கு தகுந்த மாதிரியா தங்களை மாற்றிக்கொள்வார்கள். பட் அதற்கான நிறைய சிரமங்கள் இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த பாதை கரடுமுரடா இருக்கும், நாள் எடுக்கும். ஒரு டைட்டன் பண்ணுறது பெரிய நிறுவனங்கள் பண்ணுற அளவுக்கு உடனடியாக அவங்களால பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடியது சங்க் காஸ்ட்டாக மாறிடும், அல்லது அது இங்கே இருக்கக்கூடிய லேபர் இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி போகிறதுக்கு எத்தனை பேருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் திங்க் பண்ணி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோங்கிற அந்த பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கடினமான பாதை தான் நமக்கு காத்திருக்கு. சார், இப்போ தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக பார்க்குறாங்களா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது ட்ரம்ப்போடது, இன்னொரு 3 வருஷம் தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஆட்சி மாறிச்சுன்னா திருப்பி ஏதாவது மாற்றணும்னு நினைக்கலாம்ல. அதுக்கு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள இவ்வளோ முடிவு எடுப்பாங்களா சார்? இன்னும் 1 வருஷம்லாம் முடியல, இன்னும் 8 மாசம் தான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அவரு. இன்னும் 3 வருஷம், 8 மாசம் நம்மளால தாங்க முடியல, அப்போ இன்னும் 3 வருஷம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவருக்கு முக்கியமா அவரோட கெயின் என்னன்னு பாருங்க. நீங்க இன்னொரு சைட்ல என்ன பாக்குறேன்னா, அவருக்கு வந்து இந்த இம்போர்ட் டியூட்டி இல்லையா, அது பில்லியன் டாலர் கணக்குல வந்து உள்ள வந்து விழுது இப்போ இந்த டேரிஃப்னால. ஸோ இது வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் சைனாக அவர் பார்க்குறாரு. 28 பில்லியன், 30 பில்லியன், 40 பில்லியன் டாலர்ஸ் வந்து மாதம் இந்த டேரிஃப்னால வருது. ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு ஷோ தட் ஆஸ் அ பாசிபிள் வே. அந்த டெபிசிட் வந்து சரி கட்டுறதுக்கு இது ஒரு வழின்னு அவர் காட்டிக்கிறார், ரைட்? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது வந்து இனிமே இது வந்து இந்த ட்ரெண்டு நல்லா இருக்கே, இப்படியே வந்து இப்போ 4 வருஷம் இப்படி ஓட்டியாச்சுன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இட்ஸ் அ பேட் ஐடியா, பட் கண்டினியூ ஆச்சு. வாட் எவர் பி த ரீசன்ஸ், தொடருமோ தொடராதோ நமக்கு தெரியாது. தொடர்ந்துச்சு, மாதம் இவ்வளோ பில்லியன் டாலர் வருமானதை அடுத்தது பார்க்கணும். இட் மே நாட் பி அ கண்டினியூங் ஃபேக்டர். ஏன்னா மற்ற நாடுகள் வேற ஒப்பந்தங்களில் வந்து டெஃபினட்டாக தே கேன் ஃபோர்ஜ். அண்ட் ரிமெம்பர், குளோபல் ட்ரேடில் வந்து யூஎஸோட டோட்டல் வால்யூம் ஆஃப் ட்ரேட் ஒன்லி 10%. ஸோ மற்ற 90% வந்து இன்னும் மற்ற நாடுகள், மற்ற இவங்க தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். யூஎஸ் வந்து ஐசோலேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டேரிஃப்கள் ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பட் டைம் ஒன்லி வில் ஆன்சர் தட். உடனடியாக நமக்கு ஒரு பதில் கிடையாது. இப்போ ரேமன் சொன்னீங்க, டைட்டன்லாம் சொன்னீங்கல்ல சார், அவர் முடிவெடுத்து அவங்க மாற்றுறாங்க அவங்களோட யூனிட்டே கூட. இப்போ வேலை வாய்ப்புகள்ங்கிறது இப்போ அண்மை காலமாக நிறைய பேருக்கு இல்லாமல் தான் இருக்குது. இதனால வேலை வாய்ப்புகளும் போகும்லாம் சொல்கிறாங்க. அது எந்தெந்த செக்டரில் சார் நிறையா போக வாய்ப்பு இருக்குது? லேபர் இன்டென்சிவாக ஐ திங்க் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ பேசின அதே துறைகள் தான், சேம் அதே தான். அதில் தான் ப்ராப்ளம். ஸோ அதுதான் நம்ம ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நபருக்கு அது ஒரு வேலையில் மட்டும் இன்றைக்கி இருக்க முடியுங்கிறது இல்லை. படித்து முடிச்சுட்டு இந்த வேலை எனக்கு தெரியும்னு அது ரிலேட்டடாக பல விஷயங்களை தெரிஞ்சு விட வேண்டிய ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க. எல்லாரையும் டிப்ளாய் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ வந்து முதலீட்டாளர்களை பொறுத்தவரைக்கும் இந்த துறை தான் பெருசாக பாதிப்பு இருக்குமா ஷேர் மார்க்கெட்டில்? இதில் அதிகமாக இருக்கும் பாதிப்பு. அதில் தப்பிக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங்கை நான் பேச அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் டெம்பரரி அதிகமாகலாம். அந்த ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கோ அல்லது ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ ஏற்கனவே இருக்குது. அண்டர் யூட்டிலைஸ்ட் அசட்ஸ் வெளிநாட்டில் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது கேஸ் டு கேஸ் பேசிஸில் இது வந்து மாறும். அது முடியாதவங்களுக்கு, அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொன்னேன் ஆட்டோமொபைல் இந்த நிறுவனங்கள், சில நிறுவனங்கள்லாம் ஒரு எஸ்எம்இன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிடில் நிறுவனங்கள் தான் அதெல்லாம். இவங்கெல்லாம் இன்னுமே வெளிநாட்டில் போய் ஒரு பிளான்ட் போட்டு, ஏன்னா இங்கே ஏற்கனவே கடன் வாங்கி அது ஓவர் லிவரேஜில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அங்கே போய் இனிமேலாம் போடுறதுக்கு அவங்கள்ட்ட வந்து இது கிடையாது. ஸோ எதர் தே ஹேவ் டு செல் தெம் அவுட் ஆர் அவங்களுக்கு கொடுத்துட்டு போன யார்ட்டையாவது அல்லது இணைந்து செயல்படணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இன்னும் 3 வருஷம் 2.5 வருஷம்லாம் காத்திருக்க முடியுமான்னு தெரியலை. அஃப்கோர்ஸ் அமெரிக்காவுடைய இந்த எலெக்ஷன் இருக்குது, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், அவங்களுடைய காங்கிரஸ், அந்த எலெக்ஷனில் வந்து ஏதாவது மாறுதல் வந்தால் வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடக்கும்னு நமக்கு தெரியல, பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிடமிருந்து இறக்குமதி பண்ற பொருட்கள் வந்து இப்போ இந்த தேவை எனக்கு இருக்கு, அதனால உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இல்லப்பா எனக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்கு, நான் எப்படி எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்குறனோ அதே அளவுக்கு நீ எங்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றது வந்து தேவையற்ற சுமையை அந்த நாட்டின் மீது சுமத்துற மாதிரி ஆயிடாதா சார்? இப்போ அமெரிக்கா அப்படிதானே சொல்லுது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ட்ரம்ப் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. அது அவருடைய நடவடிக்கை, அவர் நடந்து கொள்கிற விதத்தை வச்சு ஒரு மாதிரியான ஒரு கருத்து இப்படி உருவாகியிருக்கு. ஆக்சுவலாக அவர் பண்ணுறதுல ஒரு பகுதி நல்லது. அமெரிக்காவுக்கு யாராவது ஒருத்தர் வந்து, ஏன்னா தொடர்ந்து பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உலகத்தில் மிகப்பெரிய பாரோயராக ஒரு நாடு இருக்குன்னா அது அமெரிக்காவை மாறிடுச்சு. உலகம் உற்பத்தி பண்ணுறதே கிடையாது, எல்லாம் வெளிநாடு உற்பத்தி பண்ண வேண்டியது, அதை வாங்க வேண்டியது. ஜெஃப்ரி சாக்ஸ் ப்ரொஃபஸர் சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்கிற மாதிரி கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் ஒரு கடையிலையும் வாங்கிட்டு இப்போ வந்து அவன் தான் என்கிட்ட வாங்கிட்டான்னு அழுகிற மாதிரி இருக்குது. அவன் பணக்காரன் ஆகிட்டான் என்ன வச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் தொடர்ந்து அவங்க உற்பத்தி அங்கே வந்து குறைஞ்சி போச்சு. வெளிநாடை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. பல இதை இறக்குமதி பண்ணுறாங்க. பற்றாக்குறை பலூன் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன தான் பண்ண முடியும்?
எப்போ அதை சரி செய்யணும். அதை ஒருத்தர் கூட கடந்த 15-20 ஆண்டு காலத்தில் யாருமே அதை சரி செய்யலை. அதற்கான முயற்சிகள் பெரிய அளவில் எடுக்கலை. அந்த பற்றாக்குறையை சரி செய்யணும்னா சில விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெல்ல மெல்ல பண்ணணும். சார் அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வேண்டியதானே, அதுக்கான பிளான் அதைத்தான் இவர் பண்ணணும். அதைத்தான் பண்ணுறதா அவர் நினைக்கிறாரு, அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆப்பிளோட சைன் பண்ணிட்டார்ல, அங்கே அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணணும்னு, அதை தான் அவர் நினைச்சது அடைஞ்சிட்டதா தானே அர்த்தம் நமக்கு. அவருடைய நடவடிக்கைகள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இதாக இருக்கிறதுனாலையும், அந்த வேகம் வேற மாதிரி இருக்கிறதுனாலையும், அதோட ஒரு பிஸ்னஸ் மேன்ங்கிறது தெரியும். டேக்கோ ட்ரேட் நம்ம பேசணும் இல்லையா, ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன்ஸ் அவுட்டுன்னு. அது மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ண வேண்டியது, பங்குனுடைய விலை இறங்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏறும். ஜெஃப்ரி சாக்ஸ் கேட்குறாரு, அதை ரிவர்ஸ் பண்ண போறாருங்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னால் ஒருத்தர் அந்த பங்கை வாங்கியிருந்தா பலன் அடைஞ்சிருப்பார்ல, அது யாருன்னு கண்டுபிடிங்கிறார். ஸோ இந்த மாதிரியான நம்பகத்தன்மை இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திட்டுறோம். நீங்கள் போன வருஷம் நவம்பர்லன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டீஃபன் மீரான்னு இப்போ ஒயிட் ஹவுஸ் அவர் பிரசிடென்ட்டுடைய பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் பேர் மறந்து போச்சு, அதில் நல்ல ஒரு நிதி துறையில் இருந்த ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அவர் ஒரு 41 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தார், கைட் டு சேஞ்சிங் வேர்ல்ட் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட்னு வச்சுங்க. 41 பக்கத்துக்கு அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய அதை வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்கன்னா மாரலாகோ ரிப்போர்ட். இந்த மாரலாகோங்கிறது என்னன்னா வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பல வீடுகளில் அல்லது ரிசார்ட் அது அவருக்கு சொந்தமான ஒரு ரிசார்ட், அவர் தங்குற கேம்ப், அந்த மாதிரி அந்த பேர்ல தான் அது மாரலாகோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 41 பக்க ரிப்போர்ட்ல அவர் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இந்த மகாலாம் அங்கிருந்து அதற்கான வழிமுறைகள்னு சொல்லக்கூடியதுல டாலருடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது இல்லை, கூடுறதுனால தான் மற்ற நாடுகள்லாம் வந்து இதில் பலனடைகிறாங்க. உதாரணமாக இந்தியாவிலேருந்து ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணப்போ 73 ரூபா கிடைச்சிருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் ஒரே டாலருக்கு 85 ரூபா 87 ரூபா கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து 20% லாபம் இல்லையா இந்தியாவில்? அப்போ நம்ம உற்பத்தி காஸ்ட் குறைஞ்சு அல்லது நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது இல்லை. நீ டாலரை டிவேல்யூ பண்ணுங்கிறார். அமெரிக்காவே நீயே போய் டாலரை டிவேல்யூ பண்ணு, டாலருடைய மதிப்பை குறைச்சின்னா இந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறவனுக்கு அடி வாங்குவான். அப்போ அவனுடைய பொருளுடைய உற்பத்தி விலை கூடிரும், அல்லது அவனுக்கு லாபம் கிடைக்கிறது குறைஞ்சிரும். அப்போ நமக்கு இன்சென்டிவ் ஆகிடும் லோக்கலாக உற்பத்தி பண்ணுறதுக்கு. இது ஒரு விதமாக. ரெண்டாவது டேரிஃப் போட்டு அதை சரி பண்ணு. ஸோ இந்த 2 ஆயுதங்களால் வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்றதுக்கு டேரிஃப் போடுறது, ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கட்டைல் பண்ணிடுறது, டாலர் அப்ரிசியேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை கட்டைல் பண்ணிடுறது, டாலரை டிவேல்யூ பண்ணுறதன் மூலமாக. டிவேல்யூவில் டாலருடைய மதிப்பை வந்து இது குறைக்கிறது, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது பண்ணுறதன் மூலமாக இப்படி பண்ணணும்னு சொல்கிறார். இதைத்தான், இந்த பாலிசியை தான் ஒரு வேதவாக்காக எடுத்துக்கிட்டு பண்ணுறதா தான் எனக்கு தோணுது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து நடுவில் வந்து ஏறுனா கூட 110 வரைக்கும் போணுச்சு அவர் வந்த உடனே. திரும்ப இப்போ 99க்கு வந்துருச்சு, டாலர் இண்டெக்ஸ் 98 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு 10% கிட்ட குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இந்த 6 மாதத்தில். இன்னொரு பக்கம் அந்த டேரிஃபை போட்டுட்ருக்காரு. இதுதான் அவர் பண்ணுறது. இதனுடைய வேகமும் இதனுடைய தாக்கமும், ரெண்டாவது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளும், அதன் காரணமாக வந்து அவர் அங்கே சரி செய்ய நினைக்கிற அப்படிங்கிறத வந்து யாரும் நம்ப தயாராக இல்லை. இவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒரு தனிநபர் பலனுக்காக பலாபலன்களுக்காக செய்கிறாரா இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்பகத்தன்மை, இப்படிலாம் கேள்விகள் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மேத்தமேட்டிக்ஸுக்கு பதில் சொல்லுங்கள். ரைட்டா? இப்போ யூஎஸில் வந்து ஃபெட்ரல் மினிமம் வேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? ஃபெட்ரல் மினிமம் வேஜ்னா 1 மணி நேரம் வேலை செஞ்சுன்னா இத்தனை டாலர் கொடுக்கணுன்ற ரூல் இருக்குது. ஸோ அது குறைவாக நீ வேலை செய்ய முடியாது. அந்த மினிமம் வேஜ் வந்து $7.5 இப்போ. ஓகே. ஸோ ஒரு மாதம் பரவாயில்ல. ஸோ ஒரு மாதம் ஒரு ஆள் அங்கே வேலை செஞ்சால் $1100 தான் அவனுக்கு கிடைக்க போகுது. அஸ்யூம் ரைட், 5 days a week தான், 8 hours வாட் எவர் கணக்கு வைங்க. இப்போ இதில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் வந்து யூஎஸில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த $7 கொடுக்கணும், $1160 per person கொடுக்கணும். கரெக்டாக? அந்த ஒரு ஆளுக்கு ஒரு நபர் ஒரு மாதம் வேலை செஞ்சார். இது சைனாவோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பர் பர்சன், இதே பொருள் சைனாவில் மேனுஃபேக்சர் பர் இந்த ஆக்ட் இந்த லேபர் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு $375. இந்தியா $260. வியட்நாம், கம்போடியா இன்னும் சீப்பர். இப்போ இங்கே இருக்கிற உற்பத்தி காஸ்ட் அவரால் செய்ய முடியுமா? அது வை டிட் த வேர்ல்ட் ஷிஃப்ட்? ப்ரொடக்ஷன் வந்து எதனால யூஎஸ்லேருந்து மற்ற நாடுகளுக்கு போயிடுச்சு? பிகாஸ் தேர் வாஸ் சீப்பர் லேபர் அவைலபிள். இல்லை, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஐ திங்க் சார் உங்களுக்கு தெரியல, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல். அது லேபர்ன்றது ரொம்ப முக்கியம். இல்லை, நீ இந்த அவர் வந்து என்ன சொல்றாரு, கொரியா வந்து $300 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? என்ன மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க? ஜப்பான் வந்து $500 billion அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் சைன் பண்ணாரு, 15% டேரிஃபை வாங்கி போட்டேன். என்னத்தை உருவாக்கி போறீங்க?
அந்த யூ ஹேவ் டு பே த ஜாப்பனீஸ். ஜப்பான்லேருந்து ஆளை கொண்டு போய் இறக்குனாலும் மினிமம் வேஜ் ஆக்ட் அங்கே $7 கொடுத்தானே ஆகணும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹையராக தானே போகுது. ஸோ ஹவு டஸ் இட் பெனிஃபிட்? எக்கனாமிக் சென்ஸ் ஆகாதுல்ல. வெறுமா இது பண்றது, உள்நாட்டு உற்பத்தி ரெடி பண்றதுன்றது இஸ் ஈஸி திங்கிங். பட் ஆனா முடியாது, இம்ப்ளிமெண்டபிளான்னு பார்க்கணும். இட்ஸ் நாட் பாசிபிள். ப்ராஃபிட் கம்மியாகும்ல சார், செய்யவே முடியாது. இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த சொல்லக்கூடிய மினிமம் வேஜஸ் $1300 $250 கூட அங்க ஆள் கிடைக்காது. ஆக்சுவலா அங்க $2500 $3000 $5000 பேர் தான் இருக்கும். அது ஸ்டேட் வைடா மாறும். இப்போ நியூயார்க், கலிஃபோர்னியா எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் வேஜ்ல நீங்க போனீங்கன்னா இந்த 7.5க்கு மேல இருக்கு. இட் கோஸ் டு அபவுட் $2600 ஒரு மாசத்துக்கு. அது இதெல்லாம் ஹை ரிச் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. $2600 எங்க எந்த ப்ராடக்ட் செய்வீங்க அங்க? இப்போ டிம் குக் வந்து கையெழுத்து போட்டிருக்காருல்ல சார், இது எப்படி சார் ஆப்பிள் இப்போ எப்படி சார் நடக்கும்? அது வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஆப்பிள் ஃபோன் வாங்க மாட்டாங்க. பிரைஸ் வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, we'll have to wait. அசம்பிளிங் தான் இல்ல ஃபுல்லா லேபர் பேஸ்ட் கம்பெனியா இல்லாம ஃபுல்லா ரோபோ அப்படின்னு யோசிச்சாருன்னா நல்ல ஐடியா தான். ரோபோ அவரால் செய்ய முடியாதுல்ல. அதை நம்பி இருக்கிறதும் சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் தானே மெயினா. கோர்ஸ் இந்தியன் பிரெயின், பட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரோபோட்ஸ் வந்து இவங்க தானே. சிப்பு மட்டும் தானே அவர்கிட்ட இருக்கு. ஸோ இன்னொரு கேள்வி நான் கேட்கறது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா கூட இருக்கலாம், இருந்தால் கூட நான் கேட்குறேன். இந்த டெபிசிட்னால தான் இவ்வளோ பண்றாங்கன்னு நம்ம வந்து தொடர்ந்து பேசுறோம் சார். இப்போ நீங்க சொன்னீங்க டாலரோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்னு. டாலர் வேல்யூ குறைச்சு எல்லாத்தையும் டெபிசிட்லாம் முடிச்சுட முடியாதா சார்? அந்த மாதிரி பண்ண முடியாது. நிறைய டாலர் அடிச்சா நம்ம பண்ணலாமே, டாலர் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்தது. ஏன்னா இட் இஸ் நாட் பேக்ட் அப் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆர் எனி திங். வெறும் டாலரை மட்டும் வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? டாலருடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காவே குறையும் கொஞ்ச நாள். பிரிண்டிங் பிரஸ் தான். ஸோ அப்படி பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண. சார் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னதுல இருந்தா ஒரு கேள்வி வருது எனக்கு. என்னன்னா, இப்போ டாரிஃப் போடுறதுனால, இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க திருப்பூர் டாலர் சிட்டிஸ்ல எல்லாரும் ஒருங்கிணைந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இதை சந்தையை மாற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால இப்படி அமெரிக்காவை தவிர்த்துட்டு நம்ம மற்ற நாடுகளுக்கு சந்தையை மாற்றி நம்மளால இந்த வர்த்தகத்தை வந்து நிலை கொள்ள முடியுமா சார்? எல்லா பொருட்களிலும் அந்த மாதிரி முடியாது. சில பொருட்களில் முடியலாம், சில பொருட்களில் முடியாது. அண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, அது ஒரு ஒரு தனி உயிர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே, வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் வேங்கிற மாதிரி. அது ஒரு அல்டிமேட்டாக என்ன, அமெரிக்காவிலேனா உலகம் இல்லையா, வந்துடும். பட் என்னன்னா, இந்த தாக்கம் உடனடியாக ஏற்படுது இல்லையா? அடுத்த சில மாதங்கள், சில ஆண்டுகள், இதெல்லாம் நம்ம இப்போ இந்த ப்ரொடக்ஷன் பேஸ் அவர் சொன்ன ரேமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன லாஜிஸ்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணணும்? இங்கேருந்து சில மேன் பவர் அங்கே மாற்றணும், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே கொண்டு போகணும். சில பேர் ஒத்துக்குவாங்க, பெஸ்ட் ஆஃப் த டேலண்ட் மே நாட் பி வில்லிங் டு கோ தேர். சில பேர் போகிறேம்பாங்க, சில பேர் போக மாட்டேம்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கால வச்சு மேனேஜ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்படி ஈஸி கிடையாது. பட் அல்டிமேட்டாக பண்ண முடியும். எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. மனிதகுலம் நம்ம எப்படியோ ஏதோ தடைகளை தாண்டி கோவிடை தாண்டி வந்துட்டோம். கோவிடை விட இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. பட் it costs us time, it costs us money, and it costs a lot of pain. அதுதான், அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அமெரிக்கா பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு. அது நியாயம் வந்து இந்த 50% டியூட்டியில் கிடையாது. அந்த டாரிஃப் ஒரு ஃபேராக, ஏன்னா நம்ம அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு 0லேருந்து 20, 30ன்னு சராசரியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம ஜாஸ்தி டியூட்டி போடுறோம். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு டியூட்டி இல்லாமலோ அல்லது ரொம்ப குறைவான டியூட்டியோ இருக்குது. அது சரியில்லை தானே? ஸோ அதை சரி செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது முழுக்க சரி செய்யணும்னு நினைக்கிறது தவறு. இந்த டிஃப்ரென்ஸ் எப்போதுமே இருக்கும். அமெரிக்காவுக்கும் நமக்கும் அல்லது மற்ற நாடுகளுக்குமான வித்தியாசம் எப்போதுமே இருக்கும். இது எப்படிப்பட்ட வித்தியாசம்னா, ஒரு நல்ல வளர்ந்த நாடுக்கும் வளர்ந்து வரக்கூடிய நாடுக்குமான வித்தியாசம். எப்படி ஒரு நாட்டில் வந்து ஒரு ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியமோ, பல ஆண்டுகளாக ஒரு இதில் இருந்தவங்களுக்கும் ஏற்கனவே முன்னேறினவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இதை சமன் செய்வதற்கு அந்த ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி பல ஆண்டுகளாக நம்ம பின்தங்கிய ஒரு நாடு முன்ன வந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் அப்போ என்னையும் நீங்கள் அமெரிக்காவையும் ஒன்றா ட்ரீட் பண்ண முடியாது. அவர் சொன்னார்ல, என்ன அவங்களுடைய சைஸ் என்ன, என்னுடைய சைஸ் என்ன. அப்போ எனக்கு அந்த டேரிஃப்ங்கிறது இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, எக்கனாமிக்ஸ், ரெண்டு நாடுகளுக்குள்ள பற்றாக்குறை, நம்ம உற்பத்தி திறன், பல விஷயங்கள் அலசி ஆராய்ந்து அந்த டேரிஃப்ங்கிறது வைக்கிறது. சும்மா ரேண்டமாக உனக்கு 52% டெபிசிட், 26 நான் கொடுக்குறேன், 26 வச்சுக்க, அப்படிலாம் நம்ம வந்து அப்படிதான் இவர் எடுத்தங்கவுத்துங்கிற மாதிரி தான் இது இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இதை உட்காந்து பேசி நியாயமான முறையில் இதை சரி செய்கிறதுக்கு 10%, 15%, 12% சில பொருட்களுக்கு இல்லை, சில பொருட்களுக்கு உண்டு. ரெண்டாவது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருட்களை நம்ம இங்கே வந்து கம்பல் பண்ண மாட்டோம். இப்படி இந்த 2 விஷயங்களை சரி செய்தாலே போகிறது சீராயிடும். சார், இப்போ எந்தெந்த துறைகளில் பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்க, எந்தெந்த துறைகளில் வேலைவாய்ப்பு போகும்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு காமன் மேன் இருப்பான்ல சார் இந்தியாவில், அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குது அந்த டாரிஃப்னால? இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது. அன்லஸ் வேறு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஏதோ பயன்படுத்தினாரு தான் அது
ப்ராப்ளம் வரும். பெரிய மேபி இயர் அண்ட் தேர் கொஞ்சம் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாறலாம். ஏன்னா சரி, இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்தியா பொறுத்த வரைக்கும் we are not overly dependent. நம்ம ஜிடிபி இதனால தான் வாழுது அப்படின்றது கிடையாது. 60 to 70% ஆஃப் அவர் ஜிடிபி ஒர்த் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் தான். சப்ரைம் கிரைசிஸ்ன்னு தாக்கு பிடிச்சது அப்படிதான். இப்போ இந்த ட்ரம்ப்போட டாரிஃபனாமிக்ஸ் தான் சரி கட்ட போகிறதும் அதுதான். ஸோ டொமஸ்டிக் கன்சம்ஷன் 60-70%. ஸோ ரெடிமேட் மார்க்கெட் இருக்குது. நம்ம யூஎஸ் கிட்ட இந்த பிரச்சனை வரப்போகிறது இந்த $212 பில்லியன் தான். அது வந்து $4 trillion எவ்வளோ கணக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ காமன் மேனுக்குள்ள இம்பாக்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஃபார் ஹிம் இட் மே நாட் ஈவன் மேட்டர். அந்த ஒரு சில துறைகள்ல அந்த வேலை வாய்ப்பு இழப்பதன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கும். அது மட்டும்தான். மற்றபடி காமன் மேனுக்கு ப்ராடக்ட் பையர் ஆர் இன்வெஸ்டர் அதுல பிரச்சனை பிரச்சனை